தனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தமிழர்கள் மீதான தாக்குதல் என்று அண்ணாமலை சொல்லிவிடுவார். திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் அவர் கூட்டணி போக போக தேர்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்க, சீமான் அதை கடுமையா எதிர்க்கிறாரு. திராவிட பொங்கலுக்கே பொங்கல் வைப்போம்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எதுக்கு வேணாலும் பொங்கல் வைப்பாரு. ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்பது திராவிடர் இணைந்ததுதான் தமிழகம். எனவே திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் நொறுக்கட்டும். அதாவது தனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தமிழர்கள் மீதான தாக்குதல் என்று அண்ணாமலை சொல்லிவிடுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினார் இந்தியில் என்பது யாருக்குமே அங்கேயும் புரியவில்லை, இங்கேயும் புரியவில்லை. பிரதமர் மோடி மீண்டும் 23 தமிழ்நாடு வர்றாரு. அடுத்தடுத்து பழனிசாமி வந்துட்டு அடுத்து மோடி வர்றாரு. எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது. அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர்கள் கூட்டணி போக போக தேர்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. தேர்தல் நேரத்துல அடுத்தடுத்து அமித்ஷா மோடி வராங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி கொடுத்திருக்கதா சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன? பல கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அவங்க அதுல சிறு துளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அது நிச்சயமாக அதிகமான தொகையை அவர்கள் தரவில்லை. காங்கிரஸ் அதாவது யூபிஐல நாங்கள் பெற்ற பண அளவுக்கு இப்பொழுது தரப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களானால் யூபிஐ 1 நாங்கள் எடுத்து 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக எல்லாம் மாற்றியிருக்கிறோம். பல மேம்பாலங்களை கட்டி இருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு சான்றாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் என்பது இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது. எனவே அப்படி பல்வேறு சாதனைகளை அன்றைக்கு நாங்கள் யூபிஐ 1 2 செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இன்றைக்கு நிதி தரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கம்பாரிசன் வருமானம் செலவு அடுத்தடுத்தான வருகை மாற்றத்தை ஏதாவது ஏற்படுத்துங்களா? அமித்ஷா மோடி எந்த மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம் தான் ஏற்படும். தமிழ்நாடு கடன் 4 லட்சம் ரூபாய் போயிடுச்சு 5 வருஷத்துல அப்படின்னு குற்றச்சாட்டு. அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதை எங்களால் சொல்ல முடியும். எனவே அடிப்படை வசதிகளை உருவாக்கி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடன்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருமானத்துக்கு தகுந்தாற்போல் நாங்கள் இன்றைக்கு அதற்குட்பட்டு என்ன அளவு கடன் வாங்க வேண்டுமோ அந்த கடன் எல்லைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.